ஒரு அன்பு கடந்த கரகோஷங்களோடு பிள்ளைகளை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். சத்தம் காணாது. ஓகே, பிள்ளைகள் வந்து ரெடி, நாங்க ரெடி சொல்லுவோம். நங்கி நங்கி ரெடியா? ரெடியா? ஓகே ப்ரோ, ரெடியா? ஓகே. பேசி டைம் பண்ணாத பைய தங்கம் மிஸ் பண்ணாத சாரி சாரி முடிச்சு போய் மடிச்சு போச்சு. மறைக்குதா? ரூம் ஏசி போட்டுருக்கா? வந்தனா உன்னை இழுத்திடவா சொல்லு, இப்படி வந்தனா நம்ம இருந்திடலாம். வீட்டுக்கு கெஸ்ட் வச்சிடலாம், கை குடிச்சுதா தொட்டு குடிச்சிடலாம். நீ ஒன்று இந்த நீரு இருந்தால் கூலு மனசு போட கல்யாணம் செஞ்ச வானாவே முடிசாவே ஆட்டம் போட நேரம் வந்தாச்சு. நம்ம குடுக்க ஆடி கிடைச்சாச்சு. பொங்கல் ரூம் நாங்கள் வளர்ந்துட்டோம். அந்த ரூமுக்கு ஏசி போட்டு கொடுத்தாங்க, போட்டு நாங்கள் நிப்பாட்டிடுவோம். அந்த அதில் நிப்பாட்டி போட்டுருந்தா முடிச்சு போய் வந்தாச்சு. உங்களோட போனங்க உங்களோட ரூமே நிப்பாட்டிங்க. நன்றி.
எங்கே அந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய அன்பு கலந்த கரகோஷங்கள்? சரி சரி, எல்லாரும் பாக்குறதுக்கு ரெடியா இருங்க. டிஜே ஓகேவா? 1 2 3 ஸ்டார்ட். கை தட்டுங்க, கை தட்டுங்க.
கண்மணியை குங்குமாச்சு அழைச்சிட்டு குருவி என்ன விட்டா போதும் சித்தாமரைக்கு அழைச்சி விலைக்கு தெரியும் செப்பல் நம்மளோட உடம்பை உங்களுடைய அன்பு கலந்த கரகோஷங்கள் அப்படி கொஞ்சம் கேப்பிட்டு விடுவோம் அந்த மதியம் ஃபோட்டோ எடுக்க தவறுனாக்கள் வர சொல்ல நிறைய பேர் அதுவும் போய் கொண்டு போகணும். வழங்கி சென்றிருந்த கிஷோர் தீபக்கும் நாங்கள் தீபக்கும் பலத்த கைதட்டலோடு மீண்டும் பலத்த கைதட்டலோடு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தாங்கள் இதனை ஒரு பணத்துக்காக மட்டுமல்லாது உலகெங்கும் தங்களுடைய திறமை தெரிய வேண்டும் என்பதற்காக பல நடன கலைஞர்களாக இருக்கட்டும், இலை மலை காய திறமைகள் இருக்கக்கூடிய பல பேர் வாய்ப்புகள் இல்லாமல் வாய்ப்புகள் தேடி பல இடங்களை தேடி அலைகின்ற காலகட்டம் இது. அந்த வகையில் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிகள் ஊடாக ஒரு குறைந்த ஒரு கட்டணத்தில் நிறைய பேர் நீங்க யோசிச்சிருப்பீங்க, நாங்க பெரிய லட்சக்கணக்கில் கொடுத்தவங்களை கூட்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருக்கிற மெயினான விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய திறமைகளும் உலகெங்கும் தெரிய வேண்டும். பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகள் உங்களுடைய வீட்டு நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் இவர்களை போன்ற நடன குழுக்கள் இவர்களாக இருக்கட்டும், இதற்கு முதல் நடனமாடி சென்ற எமது சகோதர மொழி உறவுகளாக இருக்கட்டும், அவர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு வேண்டும், அவர்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் நேரடியாக இருக்கிறாங்க, அவங்கள தொடர்பு இலக்கம் கேட்டு வாங்கி நீங்க அவங்களை அழைத்து உங்களுடைய வீடுகளுக்கு கூறப்பட்டு நீங்க வாய்ப்புகள் கொடுக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, மதிய நேரம் திருமண மண்டபத்தில் வராத நிறைய பேர் இப்ப நீங்க வந்திருப்பீங்க. நிறைய பேர் போட்டோ எடுக்கிறதுக்கு தவறிருப்பீங்க. சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க, சாப்பிடுங்க. சாப்பிடாம இருக்கிறார்கள். இது இருக்கிற நேரத்துக்குள்ள நீங்க வந்து மணப்பெண் மணப்பெண்ணோடு மணப்பெண் மணமகளோடு மணப்பெண் மணமகனோடு இணைந்து போட்டோ எடுக்கக்கூடிய உறவுகள் வந்து போட்டோ எடுங்க. கதைக்குள்ள அப்படிதான் தடுமாறும், கொத்து மணங்குது அந்த பக்கம், அதான் தடுமாறுது. சரி வாங்க, போட்டோ எடுக்காத வாங்கலாம்.
டிஜே நோவலா ஒரு பாட்டோட போடுங்க. கொண்டு வாங்க, நான் நாளைக்கு இறக்குறேன். அது தேவைதான் இல்லை, நீங்கள் கொண்டு வாங்க. டிக்னு வருங்க நம்மளே சொல்லுதா சொல்லி கொடுத்தா யாரும் சொல்லவில்லை. ஓகே கதைக்கிறாங்களா ஐயா நாங்கள் நன்றியா நன்றி. டான்ஸ் நாங்க சித்தியா அடுத்ததோ பாடல் பவள மல்லி அப்படின்ற அந்த பாடலுக்கு சிறந்த முறையில் அபிநயங்களை வழங்க வர இருக்கிறார்கள் என்று சகோதர மொழி தங்கைகள் வார தங்கச்சிகள் சரி நீங்கள் சொல்லுங்கள். யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்லாது கடல் கடந்து லண்டன், கனடா, ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளிலும் தங்களுடைய காத்திரத்தை மதிப்பு இப்பொழுது பருத்தித்துறை அணிலும் இன்று கிருஷ்ணா திருமண மனதில் இன்று இந்த ஒளியினை உங்களை மகிழ்ச்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த டிஜே சவுண்ட் சீசனிலிருந்து இப்போ முடிவாக பவள மல்லி பாடலுக்கான அபிநயம் இதோ அவர்களுடைய அன்பு கலந்த கரகோஷங்களோடு இந்த நடனம் இப்பொழுது இடம்பெற இருக்கிறது.
வயரை ஆட்டிட்டாங்க. அது கடைசியா பாப்போம். கவிதா அம்மாவுக்கு ஆரம்பிச்சு சில ஆடுவா, அப்பா ஆடுவா. பாட்டு விளங்கி ஆடாதான். இந்த பிரதமரை வழங்கி சென்ற அந்த சகோதர மொழி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் இப்பொழுது சொல்ல போகின்றது, எதிர் பாராததை எதிர் பாருங்கள் என்ற மாதிரி ஒரு ஆளுக்கு போய் ஒரு ட்விஸ்டா வந்து அமையப்படுகிறது. இந்த ஆரம்பத்தில் நாங்கள் அறிவிக்கின்ற வேளையில் தன்னுடைய கைகளினால் அழகான கவிதைகளை படைத்த எங்கள் கவிதாசனுடைய அம்மா இப்பொழுது சிறந்த ஒரு குத்து பாடலுக்கான நடனத்தை வழங்க இருக்கிறார்கள். அழைத்து வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இப்பொழுது வேளையில் வந்து தரமான வகையில் குத்து பாடலுக்கான அமையத்தை வழங்க போகிறார்கள் கவிதாசனுடைய அம்மா. இவர்கள் கவிதை எழுதுவதில் மட்டுமல்ல, இந்தியாவை சேர்ந்த பிரபு தேவாவை ஒன்று நடனம் ஆடக்கூடிய ஒரு கலைஞை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய கவிதாசனுடைய அம்மாவை நாங்கள் சொல்லலாம். பார்க்க போறீங்க. ஓகே, அவர் வந்து பாடலை எந்த பாடலுக்கு நடனம் ஆடுவதென்று இப்பொழுது தேடிக்கொண்டிருக்காங்க. அவருடைய தேடல் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்கள் ஆகலாம். 30 நிமிடத்தில் அவருடைய நடனத்தை பார்ப்பதற்கு முன்னதாக கிருஷ்ணா அண்ணாவின் உடன் சகோதரரான மிஸ்டர் சுவன் யூடியூப் சேனலை நடத்தி கொண்டிருக்கின்ற எமது அவர்தான். எங்களுடைய பைலட்டர் வாங்க வாங்க சுவன் வாங்க. உங்களுடைய நடனம் டிக்டாக்கில் மில்லியன் பார்வையாளர்களை கொண்டு நிறைய ரசிகர்களை உருவாக்கி இருக்கிறது. இப்பொழுது ஒரு பாடலுக்கு கூட கடைசி எல்லாரும் செய்யணும். ஒரு பாட்டு சொல்லுங்க. என்ன பாட்டு சொல்லுங்க? டக்குன்னு சொல்லுங்க. என்ன பாட்டு சொல்லுங்க? ஒரு பாட்டு சொல்லுங்க. ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, இது தப்பே இல்லாது. ஒரு பாட்டு சொல்லுங்க. கிருஷ்ணாவை பாக்குறாரு, சொல்லுங்க. நீ பாக்கின்றாய் அந்த பாட்டு. நீ பார்க்கின்றாய் என்ன படத்துல இந்த பாட்டு? ராயா. நினைத்தபடி மாப்பிள்ளை அமைந்தது என்ற பாடலுக்கு
எங்கே உங்களுடைய அன்பு கலந்த கவிதைகள் நீங்க ரெடியா ரெடியா நினைத்தபடி மாப்பிள்ளை அமைந்த பாடல் ரெடியா 1 2 3 சொல்லலாம். ஓகே, இவருடைய திறமை உண்மையில் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். இவர் சாதாரணமாக ஒரு யூடியூபர் மாத்திரமல்லாது இவருக்குள் நிறைய நடனம் ஆடக்கூடிய திறமைகள் நாங்கள் டிக்டாக் வலைத்தளத்திற்குள்ளாக பார்த்திருக்கின்றோம். உண்மைதானே? நாங்க பார்த்திருக்கிறோம். இப்ப நீங்க அந்த திறமை வந்து நீங்க காட்ட போறீங்க. டிஜே கொஞ்சம் வேகமா இருக்கணுமா? ஓகேவா? ரெடியா? ஓகே, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பக்கம் வந்து லைவ் கொத்து ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக உடனே கொத்துகளை தயார் செய்து தரமான கொத்துகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த பக்கம் லேசாக போனேன். ஏனென்று சொன்னால் சாப்பாடு என்று சொன்னால் எனக்கு அளவு கடந்த பிரியம். அந்த பக்கம் நாங்க போயிருந்தாங்க. உண்மையிலே கிருஷ்ணாவின் வீட்டில் இருந்துதான் நாங்கள் முதன் முறையாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். சாப்பிடுவாங்க, சாப்பாடு சாப்பிடுறீங்க. நல்லா இருக்கா? அமையும் நல்லா இருக்கா? எங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையிலே உங்களுக்கும் இதே மாதிரியான சாப்பாடுகள் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வீட்டு நிகழ்வுகளையும் அவர்களை நீங்கள் எடுத்து இதே மாதிரி நீங்க வழங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மூலையில சாப்பாட்டு வாசம் அடிக்கிற அந்த மூலையில அவங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து நாங்கள் சொன்ன மாதிரியான பாடலுக்கான அபிநயம் இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. நினைத்தபடி மாப்பிள்ளை அமர்ந்தடி. டிஜே ஓகே 1 2 3 ஸ்டார்ட்.
எனது கண்ணிலே உன் பிம்பம் எண்ணி வாழ்வதே என் இன்பம் அண்ணாச்சி கார் கீயங்க அண்ணாடி வேன் ஓடினோண்டு சரி ஓகே ஒரு அதுதான் அது நான் மனசை பற்றி பாட்டை போட்டு ஆடுவாங்கல்ல அந்த பாட்டு என்னது இல்ல டிஜே குழப்புவாங்கல்ல ஆடுற குழப்புவாங்கல்ல Come on.
அடே வே என்ன வந்துட்டீங்களா? நான் கவனிக்கல. சாப்பிட்டீங்களா? உண்மையாவா? சாப்பிட்டீங்களா? நல்லா போடுறாங்க அவங்க அந்த லைவ் கேட்டரிங் செய்யறவங்க. சாப்பிட்டு போங்க. போட்டோ எடுத்துக்கோமா. லைட் போடும். அப்படியே பின்னு போகும். சாப்பிடுவோம். அடே இதை முடிக்க இப்படி ஆடியா முடிச்சு போடுவாங்கடா. அப்படி அமைச்சு போட்டு அவங்க என்ன உண்டா ஆளுண்டா அவங்க போட்டு வைக்கிறா. 1, 2, 3, start now!
அழகப்பா நினைத்தபடி உண்மையிலே இங்கிருந்து யாரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. அவ்வளவு அழகா நடனமாய் ஆடி சென்ற என்பது சிவனாவுக்கு எங்கே உங்களுடைய பலத்த கரகோஷங்கள் நல்ல டான்ஸ் எதிர்பார்த்தீங்களா? ஓகே, நீங்க எதிர்பார்த்தீங்களா? உண்மையில நான் எதிர்பார்க்கல. ஆனா சொல்லும் போது அப்படியே புல்லரிச்சு போல உண்மையில உண்மையிலே இந்த இலை மறை காயின நிறைய பேருக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு. ஒழுங்கான முறையில் பயிற்சி எடுத்தால் அவரும் ஒரு சிறந்த ஒரு நடன கலைஞர் தான். அவர் பயிற்சி எடுக்காமலேயே பாடல்களை நேரில் பார்த்து கூட அழகாக ஆடுகிறார். பாடலுக்கான அபிநயம் இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. நிறைய உறவுகள் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கீங்க. ரெடி ஸ்டார்ட். Ukira
இப்பொழுது டிஜே டீம் என்ன மாதிரி பாடல் ரெடியா? பாட்டு ஓகே, டீம் வந்து இங்க ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து நீங்க பாடலை போடுங்க. Okay.
ரோயினோட ஆடுவார் உங்களுடைய கரகோஷங்கள் தொடர்ந்து. அதான் பட் ஓகே ஓகே ரெடி ஸ்டார்ட். பெண்ணினத்தை ஏன் படைத்தான், ஆணினத்தை ஏன் படைத்தான், இரண்டினையும் படைத்து விட்டு காதலையும் ஏன் படைத்தான். நல்லா போடுறான், நல்லா போடுறான். Yeah.
விட்டு விடு போனப்பா